கலாட்டா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் ஜெயா ரவி, அஸ்ட்ராலஜர் அண்ட் லைஃப் கோச். இந்த 2026 குரு பயிற்சி உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? முதலில் நம்ம குரு பயிற்சியை பற்றி ஒரு இன்ட்ரோ அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ இந்த 2026 ஜூன் மாதம் 2வது நாள், அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இது எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது உச்ச குரு பயிற்சி அப்படின்னு இதை ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம சொல்கிறோம். இது திருக்கணிதப்படி நான் இங்கே சொல்கிறேன். வாக்கியம் அப்படிங்கிறது பொதுவாக கோவில்களில், மற்றபடி இந்த வீட்டில் பண்ணுற பண்டிகைகள் இதெல்லாம் வாக்கியப்படி பண்ணுவோம். பட் இந்த தனி மனிதன் ஜாதகத்துக்கு நம்ம பொதுவாகவே திருக்கணிதம் அப்படிங்கிறது தான் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த குரு பயிற்சி எல்லா பயிற்சிகளையும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல குரு கடகத்தில் உச்சமாக போகிறார். உச்ச குரு அப்படின்னாலே எல்லாருக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கு அவர் வரத்துக்கு 12 வருஷம் ஆகுது. ஸோ அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் வரக்கூடிய அந்த குரு பகவான் இங்கே உச்சமான நிலையில் என்ன மாதிரி பலனை கொடுப்பார் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆவல் அப்படிங்கிறது இருக்கும். இந்த குரு இப்போ கடகத்தில் உச்சமாகும்போது இது ஒரு சிறந்த நிலை குரு பகவானுக்கு. இங்கே பலவிதமான மாற்றங்கள் நடக்கும். அதாவது தனி மனிதன் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உலக அளவுலேயும் சரி, நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷில், அந்த மாதிரி. ஏன்னா இந்த குரு பகவான் இந்த ராசி சக்கரத்தில் அவர் 9 குடைய பாக்யாதிபதி அப்படின்னு சொல்கிறோம். அவரே 12 குடையவர், அந்த மோட்சஸ்தானத்துக்கும் அவரே அதிபதி. அப்போ அவர் கடகத்தில் உச்சமாகும்போது, கடகம்ங்கிறது நம்மளுடைய இந்த காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம், சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த சுகஸ்தானத்தில் அவர் உச்சமடையும் போது கண்டிப்பாக பல நல்ல விஷயங்களை செய்வார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட நம்ம ஒவ்வொரு ராசிக்கா இப்போ பார்ப்போம். Presta Premium Women's Wear. Let your body love it. Presta. The Chennai Silks in Mega Summer Sale. Let's go holidays. Travel beyond boundaries. மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மேஷ ராசி நான் சொல்லும்போது இங்கே மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களும் இதை எடுத்துக்கலாம். ராசி லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பயிற்சியை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். நான் சொல்லும்போது மேஷ ராசின்னு சொன்னாலும் லக்னத்தில் பிறந்தவங்களும் இதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மேஷ ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் பாக்யாதிபதி, அவரே விரையாதிபதி, 12 குடையவர். அவர் போய் இந்த 4ஆம் இடம்ங்கிற சுகஸ்தானத்தில் உச்சம் அடையும் போது இது பல விதமான மாற்றங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்தும். ஸோ இத்தனை நாள் இவங்களுக்கு சனி பகவான் 12ல் இருந்து பல கஷ்டங்களை கொடுத்துருந்தாலும் இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் இவங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது மேற்படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல உயர்கல்வி படிக்கலாம், வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க போய் படிக்கலாம், உத்தியோகத்தில் மாற்றங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆன்மீகத்தில் உயர்நிலை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல காலமாக அமையும். அதே மாதிரி ஆன்மீக யாத்திரைகள் மேற்கொள்ளணும்னா அதுவும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எல்லா விதத்துலையுமே இந்த மேஷ ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த உச்ச குரு நல்ல பலனை கொடுப்பார். அவர் அமர்ந்த இடத்தை விட அவர் பார்க்கும் இடங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப முக்கியமாக கருத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது அந்த குரு பகவான் கடகத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக 8ஆம் இடம்ங்கிற விருச்சிகத்தை பார்க்க போகிறார். அப்போ 8ஆம் இடம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் சாதாரணமாக? அங்கே சில தடைகள், விபத்துகள், ஆபத்துகள் இந்த மாதிரி சொல்லுவோம். ஆனால் 8ஆம் இடத்துல சில நல்ல விஷயங்களும் நமக்கு இருக்குது. 8 அப்படிங்கிறது என்னென்னா, மறைந்த விஷயங்களை படிப்பது, ஆராய்ச்சி, இந்த மாதிரி விஷயங்களும் 8ஆம் இடத்துல இருக்குது. இது 10ஆம் பாவத்துக்கு 11ஆம் இடமாகவும் வேலை செய்கிறது. அப்போது உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் ஏதாவது புதிய ஒரு சேலஞ்சிங்கான சில விஷயங்கள், உங்களுக்கு பொறுப்புகள் அந்த மாதிரி வரலாம். அதை நீங்கள் நேர்மையாக அழகாக பண்ணிட்டீங்கன்னா குரு பகவான்கிட்டேருந்து நல்ல ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். 10ஆம் இடத்தையும் அஃப்கோர்ஸ் அவர் பார்க்க போகிறார் குரு, அதாவது மகரத்தையும் பார்க்க போகிறார். அப்போது மகரம் அப்படிங்கிறது உங்கள் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம்.
அப்போ தொழிலில் கண்டிப்பாக விருத்தி அப்படிங்கிறது இருக்குது. புதிய பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு நிறைய கடமைகள், பொறுப்புகள், இது எல்லாமே உங்களோட உத்தியோகத்தில் உங்களுக்கு வரப்போகுது. அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட உழைப்பு அப்படிங்கிறது வந்து இங்கே ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. ஸோ கடினமாக உழைக்க நீங்கள் தயாராகிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிரகங்கள் உங்களுக்கு நல்லதையே பண்ணும். அதனால் நம்ம தைரியமாக 8ஆம் பாவம் அப்படின்னா யாரும் பயப்பட வேண்டாம். 8ல் சில நல்ல விஷயங்களும் இருக்குது. அதே மாதிரி 12ஆம் இடம் அப்படிங்கிற விரயஸ்தானத்தையும் குரு பார்க்க போகிறார். இப்போ நமக்கு என்ன பயம் வரும் உடனே? 12 அப்படிங்கிறது விரயம் இல்லையா? விரயம் அப்படின்னா குரு பார்க்கும்போது அந்த இடம் வந்து விருத்தி ஆகும்னு சொல்கிறோம், எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அப்போது விரயம் ஜாஸ்தி ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். விரயம் அப்படிங்கிறத நம்ம சுப விரயமாக கூட மாற்றிக்கலாம் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு வீடு வாங்கலாம். இப்போ ரொம்ப நாளாக எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், வீடு வாங்கணும், வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசைகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் அதுக்கு ஏற்றாப்போல் உங்களுக்கு அமையிறதுனால அந்த விரயத்தை சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கலாம். அது உங்களுக்கு சிறப்பு. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வெளிநாட்டு உத்தியோகம் இல்லை படிக்கிறதுக்கு போனாலும் அதுக்கும் உங்களுக்கு இது நல்ல உகந்த காலமாக இருக்கும். மொத்தத்தில் இது வந்து ஓரளவுக்கு ரொம்ப பாசிட்டிவாக தான் நம்ம மேஷத்துக்கு சொல்லலாம். அதே சமயம் இங்கே சனியை வந்து குரு பகவான் பார்க்க போகிறார். சனி அப்படிங்கிறவர் யார்? கர்மகாரகன், தொழில்காரகன், ஆயுள்காரகன் அப்படின்னு சனி பகவானுக்கு பல பட்டங்கள் உண்டு. ஸோ அந்த சனி பகவானை இந்த உச்சம் பெற்ற குரு பார்க்கும் பொழுது சனி பகவானும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்க தயாராகி விடுவார். அப்போது இங்கே உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி மேஷ லக்னம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அருமையான காலமாக இருக்கும். மேஷ லக்னம் ராசியில் பிறந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு, அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்கு மேலே அவர் வந்து அதிசாரத்தில் சிம்மத்துக்கு வர போகிறாரு. அப்போது இந்த சிம்மம் அப்படிங்கிறது கலை, முற்றிலும் அங்கே 64 கலைகளும் அந்த சிம்மத்தில் தான் இருக்குது. அப்போ இந்த குரு பகவான் வந்து அந்த 5ஆம் பாவம்ங்கிற கலைத்துறை அப்படிங்கிற விஷயத்துக்கு அந்த பாவத்துக்குள்ளே அவர் வரும்போது கண்டிப்பாக கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல விஷயங்களை அவர் கொடுப்பார். உங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன், இத்தனை நாள் நீங்கள் கடினமாக உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் அதுக்கு உண்டான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் அவர் சிம்மத்துக்கு வரும் அந்த காலம் வந்து ரொம்ப பொற்காலமாக இருக்கும். கலைத்துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் மேன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். கலைன்னு பார்த்தா இங்கே வந்து சினிமா மட்டும் எடுத்துக்காமல் மற்ற துறைகளையும் எடுத்துக்கலாம். ஈவன் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் கூட இங்கே கவர் ஆகும். ஸோ ஸ்போர்ட்ஸ், அரசியல்வாதிகள் அவங்களுக்கும் வந்து இது சிறந்த காலமாக இருக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த 5ஆம் பாவத்தில் குரு சிம்மத்தில் வந்து அமரும் பொழுது அவர் வந்து அந்த 5ஆம் பார்வையாக அந்த 9ஆம் பாவங்கிற தன்னுடைய வீடு தனுசுவையே அவர் பார்ப்பார் அந்த சிம்மத்தில் இருக்கும்போது. ஸோ அந்த குறுகிய காலம் அங்கே வந்து நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் அந்த இதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அதை பண்ணிக்கங்க. அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதாவது அக்டோபர் 31 அவர் சிம்மத்துக்கு வருவார். திரும்ப ஜனவரி 24 திரும்ப அவர் ரிவர்ஸில் கடகத்துக்கே போவார். ஸோ அந்த கடகத்துக்கு போகிற வரைக்கும் அந்த பீரியட் ஒரு 2-3 months நீங்கள் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நல்ல பலன்களை குரு பகவான் கொடுப்பார். அதே மாதிரி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் இத்தனை நாள் நீங்கள் அப்ளை பண்ணி முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அதில் ஏதாவது தடை கிடை உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து இந்த 4ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சுகஸ்தானம் சொல்கிறோம். அங்கே தான் தாயார் ஸ்தானம் சொல்கிறோம். கல்வியும் அங்கே தான் இருக்குது. நம்மளுடைய வீடு, வாசல், வண்டி, வாகனம் எல்லாமே அந்த 4ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போ அங்கே வந்து குரு பகவான் உட்காரும்போது கண்டிப்பாக வீடு கட்டும் முனைப்பில் நீங்கள் இறங்குவீர்கள். அதே மாதிரி தாயார் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு அனுகூலம் கிடைக்கும். ஏன்னா அது தாயாருடைய ஸ்தானம் அது. அப்போது தாயார் மூலமாகவும் ஏதோ ஒரு நன்மை உங்களுக்கு இருக்கும். அதனால் தாயார்கிட்ட நீங்கள் அன்பா பாசமாக அவங்களுக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் உங்களால் முடிஞ்சது, அம்மாவை எவ்வளோ நீங்கள் நல்லா பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குரு பகவான் உங்களுக்கு அந்த மாதிரியான அனுகிரகம் பண்ணுவார். அதாவது புது வண்டி வாகனம் வாங்கலாம், இல்லைன்னா வீடு வாசல் வாங்கலாம். இப்போ லோன் வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உயர்கல்வி அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். லோன் கிடைக்கும். எஜுகேஷ்னல் லோன் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்.
நல்ல உயர்கல்வி படிக்கலாம், வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுங்கிறவங்களும் போய் படிக்கலாம். திருமணம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல குரு பகவான் வந்து கடகத்துக்கு வரும்போது இந்த 8ஆம் பாவத்தை அவர் பார்க்குறாரு இல்லையா, அப்போது திருமணம் அப்படிங்கிற வாய்ப்புகள் வந்தாலும் அது தட்டி போகிற மாதிரி சில பேருக்கு ஆகும் இந்த மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு. அதனால் பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக நடக்கும். அடுத்த பயிற்சி டெஃபினட்டாக உங்களுக்கு திருமணத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் எடுத்துக்கலாம். திருமணம் ஆகாதவர்கள் நம்பிக்கையை இழக்க வேண்டாம். இப்போ இல்லைனாலும் டெஃபினட்டாக குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆறாரு இல்லையா, ஸோ அது ரொம்ப நாள் ஒன்றும் இல்லை, வெயிட் பண்ணுவோம். டெஃபினட்டாக அடுத்த பயிற்சியில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வரும். Presta Premium Women's Wear. Let your body love it. The Chennai Silks in Mega Summer Sale. Let's go holidays. Travel beyond boundaries.